சமயம் நேயர்களுக்கு வணக்கம். மதுரை மாநாட்டுல தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு நடந்து முடிஞ்சது. விஜய் அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் முன் வச்சதுக்கு பின்னாடி பலவிதமான எதிர்ப்புகள், அரசியல் ரீதியான எதிர்ப்புகளானது கிளம்பி வந்துட்டு இருக்கு. அரசியல் தலைவர்கள் அவங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில விஜய் அவர்களுக்கு ஒரு நாகரிகமே இல்ல, அவர் ஒரு நாகரிகமற்ற செயலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, எந்த வகையிலுமே அரசியலுக்கு துளி அளவும் பயன்படாத ஒரு மாநாட்டை தான் நடத்தி முடிச்சிருக்கிறாருன்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில அவங்களுடைய விமர்சனங்கள்ல முக்கியமான ஒரு விஷயம், ஸ்டாலின் அவர்கள், அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை எப்படி அவர் அங்கிள்னு சொல்லலாம், மாமான்னு எப்படி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகளானது வைக்கப்பட்டு இருக்கு. இதுல என்ன நாகரிகம் இருக்குன்ற கேள்வி வைக்கப்படுது. இதெல்லாம் அரசியல் ரீதியாக கேட்கக்கூடியதுல நியாயமான விஷயமாகவும் இருக்கலாம். இல்ல அவங்களுடைய ஒப்பீனியனை கேள்வியாக எழுப்புறாங்க அப்படின்னா இது எல்லாமே அவங்களுக்கான உரிமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. என்னுடைய கருத்தை நான் முன்வைக்கிறேன் அப்படின்றதுல வைக்கலாம். ஆனா விஜய் அவர்களை இந்த இடத்துல அசிங்கப்படுத்தணும், அவரை கேலி கிண்டல் செய்யணும் அப்படின்ற காரணத்துக்காக தமிழக வெற்றி கழகம் அப்படின்றதுக்கு இவங்களே ஒரு விளக்கமானது கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இணையதளங்கள் ஃபுல்லாவே பார்க்கும் பொழுது டி ஃபார் த்ரிஷா அப்படின்ற மாதிரியாகவும் கே ஃபார் கீர்த்தி சுரேஷ் அப்படின்றத பயன்படுத்துறாங்க. இது எந்த அடிப்படையில சொல்றாங்க? இது அநாகரிகம் இல்லையா? இது எப்படி நாகரிகத்துல சேருது அப்படின்ற மாதிரி பல கேள்விகளானது எழுப்பப்படுது. இதை திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ KP சங்கர் அப்படின்றவரே தமிழக வெற்றி கழகத்துக்கு த்ரிஷா மற்றும் கீர்த்தி சுரேஷ் அப்படின்ற மாதிரியான விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் கீர்த்தி சுரேஷ் அவர்களை பற்றி மட்டும்தான் அவருக்கு தெரியுமே தவிர மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை பத்தி என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாரு. இது எல்லாம் அரசியல் கட்சியில இருக்கக்கூடியவர்களே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்கன்னா எப்படி இதை முன்வைக்கிறாங்க? எந்த அடிப்படையில இப்படி பேசுறாங்க? இது அவங்க நடிகைகள், த்ரிஷா அவர்களும் சரி கீர்த்தி சுரேஷும் அவர்களுமே ஒரு நடிகைகள் அப்படின்ற அடிப்படையில என்ன வேணாலும் பேசிடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. பெண்கள் தானே, அதுவும் ஒரு நடிகைகளா இருக்கிறாங்க. ஸோ இவங்களை பத்தி என்ன பேசினாலும் யார் எதுவும் கேட்க போறது கிடையாது. இதுவே அவங்களே ஒரு கேஸ் போட்டா கூட இது என்ன நிக்க போகுது அப்படின்றதுல ஈஸியா நாகரிகம் இல்லாத ஒரு விஷயத்த இணையதளம் முழுக்க இதை போட்டு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை வருது. விஜய் அவர்களை கேவலப்படுத்தணும்ன்ற நோக்கத்துல நீங்க எப்படி இன்னொருத்தரினுடைய பெயரை த்ரிஷா மற்றும் கீர்த்தி சுரேஷ் அப்படின்ற 2 நடிகைகள், முன்னணி நடிகைகள், பின்னணி நடிகைகள் என்ன வேணா இருக்கட்டும், ஆனா அவங்கள நீங்க எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது. இதுவே தன்னுடைய வீட்டு பெண்ணாக இருந்தாலும் இல்ல தனக்கு தெரிந்தவர்கள் அவங்கள இந்த மாதிரியாக கேலி கிண்டல் செய்யறதுக்கோ இல்ல கேவலப்படுத்துறதுக்கு இப்படி வச்சு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. கீர்த்தி சுரேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்ப சமீபத்துல திருமணம் ஆயிருக்கு. அவங்க வெளிப்படையாவே கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாங்க விஜய் அவர்களுக்கும் தனக்கும் என்ன உறவு இருக்கு அப்படின்றத இன்டர்வியூ மூலமாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கப்புறமும் அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை வந்ததுக்கு அப்புறமாகவும் இதை இந்த மாதிரியான பயன்படுத்தி விஜய் அவர்களுடைய அரசியல் புரிதல் இல்ல, அவருக்கு ஒரு தொண்டர்களை பயன்படுத்த தெரியல, அவருடைய தொண்டர்களை அரசியல் படுத்த மாட்டாரு, இப்படியெல்லாம் நீங்க கருத்துக்கள் வைக்கிறத தாண்டி எப்படி அவங்களுடைய மற்ற நடிகைகளோட பர்சனல், விஜய் அவர்களுடைய பர்சனலை போய் விமர்சிச்சுதான் அவரை கேவலப்படுத்தணுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது. சமீபத்துல கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ஒரு கடை திறப்பு விழாவுக்காக ப்ரமோஷனுக்கு போயிருந்த இடத்துல டிவிகேன்னு மக்கள் மத்தியில இருந்தே பல விதமான கூச்சல் குரல்கள் வந்தது. அது டிவிகே காரங்களே பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல டிவிகேவில இருந்து பெரிய அளவுல அரசியல் எதிரியாக வச்சிருக்கக்கூடிய திமுகவுல இருந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லி டிவிகே காரங்க சொல்றதா இருக்கட்டும், இல்ல திமுக காரங்க டிவிகேல உள்ளவங்களே அப்படிதான் பண்றாங்கன்னு மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிட்டாலும் அந்த இடத்துல எதற்காக டிவிகேன்னு கத்தணும்? அது நீங்க விஜய் அவர்களை கேலி செய்யறதா ஒரு பக்கம் இருக்கட்டும், டிவிகேவை கேலி செய்யறதா ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கோ இல்ல அந்த ஒரு இடத்துல அவங்களுடைய இதை நீங்க அவங்களுடைய டிக்னிட்டியை நீங்க குறைக்கிறதுக்கு செய்யக்கூடிய வேலை அப்படின்றத புரிஞ்சு பண்றாங்கன்னு தான் எடுத்துக்கணும். புரியாம பண்றாங்கன்னு இது எந்த வகையிலையும் சொல்ல முடியாது. தெரிஞ்சுதான் டிவிகேன்னு கத்துறாங்க. அப்போ அந்த இடத்துல கீர்த்தி சுரேஷ் ஒரு நடிகை, த்ரிஷா ஒரு நடிகை. ஸோ அவங்களெல்லாம் பேசுறதுனால ஒன்றும் ஆயிடக்கூடாது. ஸோ அவங்கள நம்ம என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன? ஏன் இப்படி எல்லாம் செய்யறாங்க அப்படின்றத யோசிக்கும் போது ஆணாதிக்க சிந்தனை தான் காரணமோன்னு தோணுது. எந்த ஒரு அடிப்படையுமே இல்லாம விஜய் அவர்கள் கேலி செய்வதற்காக இந்த 2 பேரையும் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காகவும் சரி ஒரு கேலி கிண்டலுக்காக மக்கள் தரப்புல இருந்துமே அந்த கூட்டத்துல விஜய் அவர்களினுடைய அந்த கூட்டத்துல கீர்த்தி சுரேஷ் அவர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்துல அப்படி டிவிகேன்னு கத்துறாங்கன்னா ஒரு பொழுதுபோக்குக்காக இவங்க 2 பேரும் பெண்கள் தானே,
அதுவும் ஒரு நடிகைகள் இவங்களை பத்தி கேள்வி கேட்கறதால என்ன பிரச்சனை இருக்கு, இவங்களை பொழுதுபோக்குக்காக பயன்படுத்திக்கலாம், அரசியல் லாபத்திற்காக விஜய கேள்வி செய்யறதுக்காக இவங்களை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி பயன்படுத்திக்கிறாங்களோன்றதுதான் தோணுது. இது ஏன் ஆணாதிக்க சிந்தனை அப்படின்னு சொல்றேன்னு பார்க்கும்பொழுது இப்ப போலீஸ் பத்தி நம்ம பேச வேண்டிய கட்டாயம் வருது. இப்போ நம்ம வெளியில வந்து இரவு நேரங்கள்ல போகும்பொழுது சமீபத்துல கூட ஒரு வீடியோ வந்து வெளியே வந்துச்சு. நீங்க எல்லாம் இந்த மாதிரி நைட் நேரத்துல சுத்துறதுனாலதான் உங்களுக்கு ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இத சொல்றதுக்காகவா போலீஸ் வந்து காவல் பணிக்காக இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. போலீஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுமே தவிர அந்த இடத்துல நீங்க வெளியே வரக்கூடாது, வெளியே வராம பாத்துக்கிறதுக்காக போலீஸா இல்ல வெளியே வர்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக போலீஸா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அந்த இடத்துலயும் தவறு செய்யறவங்களை கேள்வி கேட்கறாங்களான்னு கேட்டா கிடையாது. நீங்க வர்றதுனாலதானே அவன் தவறு செய்யறான்னு கேட்கறாங்க தவிர தவறு செய்யாதன்னு சொல்றதுக்கு போலீஸ் இடத்துல இல்லையோ அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்விதான் அந்த காணொலியை பார்க்கும்போது தோணுச்சு. 11:30க்கு மேலேயோ இல்ல 10 மணி 12 மணிக்கு ஒரு நள்ளிரவுல வந்துட்டு ஒரு பெண் வந்து அவங்களுடைய சக தோழியோட போனாலும் சரி, இல்ல சக தோழனோட போனாலும் சரி, இல்ல தன்னுடைய காதலனோடய போனா கூட அந்த இடத்துல வந்து பாகுபாடுகள் பார்த்து கேள்விகள் கேட்கப்படுதோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன பாகுபாடு பார்த்து கேள்வி கேட்கறாங்க? கேள்வினா எல்லார்கிட்டையும் தானே கேட்கறாங்க, நீங்க அப்படிதானே சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இதே வந்து ஒரு சாதாரண வண்டியில போகக்கூடிய ஒரு பெண்கள் கிட்ட போலீஸ் நிறுத்தி எங்க போறீங்க, யார் கேட்டு போறீங்க, இந்த நேரம் போறது உங்க வீட்டுக்கு தெரியுமா, இப்படி பல கேள்வி கேட்கறாங்க. அதுவே வந்து கார்ல போறவங்க கிட்ட கேட்கறாங்களான்னு கேட்டா கிடையாது. அவங்க கிட்ட டாக்குமெண்ட்ஸ் மட்டும் செக் பண்ணிட்டு அனுப்பிடுறாங்க. நீங்க எங்க போறீங்க, யார் கேட்டு போறீங்க, உங்க வீட்டுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறது இல்ல. அந்த இடத்துலயுமே வர்க்க அரசியல் அந்த இடத்துலயுமே இருக்குதோ, பொருளாதார அடிப்படையில இவங்க கிட்ட கேள்வி கேட்கலாம், அவங்க கிட்ட கேள்வி கேட்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துலயுமே தெரியுது. பெண்களுக்கு பாதுகாப்பு நள்ளிரவுல கிடைக்கணும் அப்படின்றதுனாலதான் வந்துட்டு போலீஸ்க்குன்னு சொல்லி பேட்ரோலுமே வந்து கொடுக்கப்படுது. அதிமுகவோட ஆட்சியில தான் வந்து அம்மா பேட்ரோல் அப்படின்ற மாதிரி லேடிஸ்க்கு பிங்க் கலர்ல வந்து ஒரு போலீஸ் வண்டி வந்து நம்ம பார்த்திருப்போம். அந்த வாகனம் எதுக்கு இருக்கு, அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து எதுக்கு போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்காகவே சிறப்பா பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக போடப்பட்டவங்க தான். ஆனா அவங்களே வந்து என்ன கேள்வி கேட்கறாங்க, நீங்க ஏன் இந்த நேரத்துல வரீங்க, உங்களுடைய பாதுகாப்புக்கு நாங்க பொறுப்பேற்க வேண்டியது இருக்கு, ஆமா நீங்க தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு கேட்க தோணினாலும் நம்ம அந்த இடத்துல வந்து கேள்வி கேட்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் இருந்துட்டு இருக்கோம். நீங்க ஏன் இந்த நேரத்துக்கு வரீங்க, நீங்க வந்தது உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியுமா, உங்க அந்த இடத்துல வந்து என்னுடைய சக தோழி கூட வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, உனக்கு அப்பா இருக்கிறாங்களா அம்மா இருக்கிறாங்களா கூட அவங்களுக்கு ஃபோன் பண்றேன், அவங்களுக்கு வந்து அம்மா அப்பா கிடையாது. அந்த இடத்துல அம்மா அப்பா இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது உனக்கு அம்மா அப்பா இல்லாததுனால தான் இப்படி சுத்துற அப்படின்ற ஒரு பதில வந்து யார் சொல்றாங்கன்னா ஒரு பெண் போலீஸே வந்து சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல ஜாதி புத்தி வந்து எப்படி தலித்துகளுக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களோ, ஒரு சாதிய ஆதிக்கம் வந்து தலித்துகளுக்கும் இருக்கும்னு ஒரு பார்வை இருக்கும், பெண்களுக்குமே வந்து ஒரு ஆணாதிக்க புத்தி இருக்கும் அப்படின்றதுதான் அன்றைக்கு அந்த காவலர்கிட்ட இருந்து என்னுடைய தோழி வந்து ரிசீவ் பண்ண ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து எல்லாமே வந்து சொசைட்டலாவே இந்த மாதிரியான ஒரு செட்டப் இருக்கிறதுனாலதான் இது எல்லாமே அரசியல் வரைக்கும் வந்து பிரதிபலிக்குதோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி இப்போ நிறைய சென்னை மாதிரியான மாநகராட்சியில இரவு நேரங்கள்ல நிறைய கடைகள் வந்து ஓப்பன்ல இருக்கு. இப்போ கத்திப்பாரா அப்படின்னு அர்பன் ஸ்கொயர்ல வந்துட்டு ஒரு இரவு நேரம் 3-3:30 மணி வரைக்குமே அந்த இடம் வந்து அந்த இடத்துல வந்து எப்பவுமே மக்கள் கூட்டம் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. அதே மாதிரி ஈசிஆர் ரோட்லயுமே நிறைய கடைகள் இருக்கு. சோ இந்த கடைகள் எல்லாம் யாருக்கு ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க, வெறும் ஆண்களுக்கு மட்டுமா ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய சாமானிய பெண்கள் போயிட்டு வராங்க அப்படின்னா எங்க போயிட்டு வரீங்க, இந்த நேரத்துக்கு ஏன் போறீங்கன்னு கேக்குறீங்க. அப்ப நீங்க ஏன் அந்த கடையை அந்த நேரம் திறந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்களை போய் கேட்கறது கிடையாது. சோ அந்த இடத்துல எங்கெங்க கேள்வி கேட்கணுமோ அங்க கேள்வி கேட்கறது இல்லாம அடித்தளத்துல யார் இருக்காங்களோ அவங்க கிட்டதான் வந்து போலீஸுமே வந்து கேள்வி கேட்கறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை வருது. சோ இந்த மாதிரியான இடத்த பொறுத்த வரைக்கும் போலீஸுக்குமே வந்து எப்படி ஆணவ கொலைக்கோ இல்லைன்னா ஒரு போலீஸ் புரூட்டாலிட்டி காரணமாக அஜித்குமாரினுடைய மரணத்துக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு எதிர்ப்பு வந்துச்சோ இதுக்குமே அந்த அளவுக்கு எதிர்ப்பு வந்து அவங்களுக்கு எப்படி அந்த இடத்துல வந்து சில சீர்திருத்தங்கள் வந்து போலீஸ் மத்தியில கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த சீர்திருத்தங்கள்ல இதையுமே ஆட் பண்ணணும் அப்படின்றதுதான் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் மூலமாக தெரிய வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சட்டத்தை பொறுத்த வரைக்கும் 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்களோ ஆண்களோ தனிப்பட்ட முடிவு எடுக்கிறதுக்கான எல்லா அங்கீகாரமும் எல்லா அதிகாரமும் கொடுத்திருக்கிறாங்க. ஆனாலுமே போலீஸை பொறுத்த வரைக்கும் பெண்கள்னா அவங்க 10 மணிக்கு மேல எங்கேயும் போக கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு மனோபான்மை சென்னை மாதிரியான மாநகராட்சியிலே இருக்கு அப்படின்றப்போ மத்த இடங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் வந்து கேள்வி பொருளா இருக்கு. இப்போ அரசியலையுமே இதுதான் பிரதிபலிக்குது அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, இப்போ
ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தப்போ அத்தனை ஆண்கள் வந்து அவங்க காலில் வந்து விழுறாங்க அப்படின்றது பெரிய அளவுல மீடியாக்கள்லையும் சரி பெரிய அளவுல பேசும் பொருளா இருந்தது. ஒரு பொண்ணோட காலில் இவ்வளவு தூரம் வந்து விழுறாங்களே, இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு தப்பு அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து எதிர்கருத்துக்கள்லாம் வைக்கப்பட்டுச்சு. ஆனா ஜெயலலிதா அவர்கள் வர்றதுக்கு முன்னாடியுமே எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போதும் சரி, இல்ல கலைஞர் அவர்கள் இருந்த போதும் சரி, அண்ணா அவர்கள் இருந்த போதுமே நிறைய பேர் வந்து காலில் வந்து விழுந்திருக்கிறாங்க. ஆனா அப்பெல்லாம் வந்து இது அந்த அளவுக்கு எதிர்ப்பா வரல. ஆனா ஜெயலலிதா வந்து ஒரு பெண்ணா இருக்கிறாங்க, அவங்க முதலமைச்சரா இருக்கிறாங்க, அவங்க காலில் இத்தனை ஆம்பளைங்க வந்து விழுறாங்க, இந்த இந்த இவங்க வந்து எவ்வளவு பெரிய சர்வாதிகாரி, இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சரி அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்களை வச்சு அவ்வளவு பெரிய கேள்விகள் எழுப்பப்பட்டது. காரணம் அவங்களும் முதலமைச்சர் தானே, எம்ஜிஆர் மாதிரி அவங்க முதலமைச்சர் தானே அப்படின்னு யாரும் அந்த இடத்துல விடல. அவங்க ஒரு பெண்ணா இருக்காங்க, ஒரு பெண்ணோட காலில் இத்தனை ஆம்பளைங்க விழுறதா அப்படின்ற ஒரு கேள்விதான் வந்ததே தவிர அவங்க முதலமைச்சர் தானே. இப்ப ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதலமைச்சரா இருக்கிறாரு, அவரை பார்த்து எப்படி அங்கிள்னு சொல்லலாம், அந்த மாதிரி முதலமைச்சருடைய பதவிக்கு ஒரு மரியாதை வேணும் அப்படின்னு இந்த இடத்துல கேக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல அதுக்காக காலில் விழுறது சரின்னு சொல்ல வரல. ஆனா அந்த இடத்துல ஆண்கள் வந்து முதலமைச்சராக இருந்து அந்த இடத்துல வந்து காலில் விழுறப்போ வராத கேள்வி, பெண்ணாக இருந்து முதலமைச்சர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது காலில் விழுந்ததுனால வந்தது. சோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதுதான் சனாதானமோ அப்படின்ற ஒரு பார்வை வருது. ஏன்னா சனாதானத்துல தலித்துகளையும் பெண்களையும் ஒரே மாதிரி தான் வந்து மதிக்கிறாங்களோ, ஒரே மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணப்படுறாங்களோ அப்படின்றதுதான் வந்து எவிடென்ட்டா வந்து தெரிய வருது. இந்த இடத்துல வந்து பிராமினா இருந்தாலும் சரி, சாதாரண பெண்களாக இருந்தாலும் சரி, பெண் பெண் தான். நீ உனக்கான ஒரு ஒரு வழிமுறைகள்லாம் இருக்கு, ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதுபடிதான் நீ இருக்கணும் அப்படின்றதுதான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தெரிய வருது. ஜெயலலிதா அவர்களா இருந்தாலும் சரி, த்ரிஷா அவர்களா இருந்தாலும் சரி, கீர்த்தி சுரேஷ் அவர்களா இருந்தாலும் சரி, நீங்க பெண்கள், உங்களை வந்து நாங்க எப்படி வேணாலும் வந்து பயன்படுத்திக்கலாம். விஜய் அவர்களை கேள்வி கேட்கறதுக்காக நாங்க இப்படி கூட பயன்படுத்திப்போம். அதுல வேற வந்து KP சங்கர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து எப்படி நாகரிகமே இல்லாம வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு, த்ரிஷா அவர்களையும் கீர்த்தி சுரேஷை பத்தி மட்டும் தான் தெரியுமே தவிர விஜய் அவர்களுக்கு வேற ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம, ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்துல இந்த மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மாதிரி சும்மா இருக்க மாட்டாங்க, ஜெயலலிதா அவர்கள் துணியை உருவிட்டு ஓட விட்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதாவது ஜெயலலிதா அவர்கள்னா அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப சர்வாதிகாரியான ஒரு ஆள் அப்படின்னு சொல்ல வராங்க. சோ அந்த அடிப்படையில ஜெயலலிதா அவர்களை இப்படியுமே வந்து சொல்லி அவங்க வந்து ஒரு பெண்ணா இருக்கிறாங்க, பெண் வந்து இந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படின்றதான் திருப்பி திருப்பி வந்து பதிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. தாவேகாவினுடைய த்ரிஷா மற்றும் கீர்த்தி சுரேஷ் அவர்களை வந்து தாவேகாவினுடைய கட்சிக்காக வந்து அவங்களை கேலி செய்யறதுக்காக பயன்படுத்துறது வந்து ஒட்டுமொத்தமா சொசைட்டல் செட்டப்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதுனாலதான் இதை எளிதில் எல்லாருமே வந்து கடந்து போறாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு பார்வை இருக்கு. சோ நான் சொன்ன கருத்துக்கள்ல நிறைய பேருக்கு முரண்பாடுகள் இருக்கலாம். நீங்க சொன்னதுல இது சுத்தமா ஏத்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கூட கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். ஆனா இந்த ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு பார்க்கும் பொழுது இப்படிதான், இதன் காரணமாகத்தான் இதை வந்து ஈஸியா ஒரு நடிகைகள் அப்படின்ற அடிப்படையில ஈஸியா இவங்க ரெண்டு பேருமே பயன்படுத்துறாங்க. சோ அந்த அடிப்படையில பார்க்கும்பொழுது எந்த அளவுக்கு ஸ்டாலின் அவர்களை அங்கிள்னு சொல்றத வந்து கண்டனங்கள் வருதோ அந்த அளவுக்கு த்ரிஷா மற்றும் கீர்த்தி சுரேஷ் அவர்களை பயன்படுத்தி இந்த மாதிரி தாவேகாவை வந்து கேலி செய்யறதுக்கு இவங்க இரண்டு பேரும், இரண்டு தனிப்பட்ட நபர்கள் பெண்களை பயன்படுத்துறது வந்து வன்மையா கண்டிக்கணும் அப்படின்றதுக்கும் எந்த அளவுக்கு இதுக்கு எதிர்ப்பு வருதோ அந்த அளவுக்கு அதுக்கும் எதிர்ப்பு வந்திருக்கணும். இது வரைக்கும் வராததுக்கு காரணம் ஆணாதிக்க சிந்தனை, அது இந்த சொசைட்டிலே இருக்கிறதுனாலதான் அதை பெரிய அளவுல யாருமே கேள்வி கேட்கறது இல்ல அப்படின்னு தோணுது. சோ இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.